கருதாசி வந்துருக்கீங்க. இங்கிட்ட இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, சுந்தர் தான் எழுதிருக்கு. நான் அனுப்பிய பணம் கிடைச்சிடும். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னையும் விசாரிச்சு எழுதியிருக்காம்பா. நிஜமா தம்பி, உனக்கு மட்டும் தானா கிட்டு? குட். இன்னொரு செட். என்ன சுந்தர்? சேச்சே, மணி 6:30 ஆச்சப்பா, நான் போகணும். சங்கர், நீ தடுக்காத. அவன் அம்மனை தரிசிக்க போறான்பா. அடி சக்க, பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறதுக்கு தினம் கோயிலுக்கு வர போறானா? நீ ஒண்ணு, அவன் தெய்வம் அவன் இருக்கிற வீட்லயே இருக்குது. அதனுடைய கடாட்சமே போதுமே. டேய், பிட் நோட்டீஸ் அதோட நிறுத்திக்கடா. கிராப்பெல்லாம் பறந்து போயிடும், ஜாக்கிரதை. ஏண்டா, அவன் சொல்லித்தான் தெரியணுமா? நானே பாத்திருக்கேன் உங்க வீட்டு அப்சரச. டேய், நிறுத்துடா. ஒண்ணும் தெரியாத நல்ல பெண்ணுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கெட்ட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க போல இருக்க. சே கோச்சுக்கிறே பிரதர், சும்மா தமாஷு சொன்னா. இடியட். ஆற்றையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம், ஆற்றையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம், யானையும் நம்பலாம், புலியையும் நம்பலாம், சேலை கெட்டிய மாதரை நம்பினா. சே கடங்கார பசங்க. கன்சாமி, யாராவது என்ன தேடிட்டு வந்தாங்களா? ஆமா சார். பேஷண்டா? என்ன டாக்டர் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறீங்க? டைம் ஆகல? இதோ. கன்சாமி சார், நான் ராத்திரி சாப்பாட்டுக்கு வர மாட்டேன், அம்மாட்ட சொல்லிட்டு. எப்படி என் கெட்டப்? ரொம்ப பிரமாதம். பேசாமே அகில இந்திய அழகிகள் போட்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் கமலா அப்படி முயற்சி பாக்குற? அது ஏன் கேக்குற? நான் ஒரு ஆண் பிள்ளையா இல்லேன்னு வருத்தமா இருக்கு. கன்சாமி, நான் கிளப்புக்கு போறேன், வர்றதுக்கு நேரம் ஆகும். அதானமா? கன்சாமி, தமாஷா இருக்கட்டும். எங்க கிளப்ல டிராமா இருக்கு, இன்னைக்கு அதுக்கு ஃபைனல் ரிஹர்சல். வரத்துக்கு நேரமாகும், ஐயா கிட்ட சொல்லிடு. இங்க மகனும் மருமகளும் இருக்கிற நிலைமை பெரியவருக்கு தெரிஞ்சா பாவம். அப்பா, அப்பா, என்னப்பா? என்ன நடந்தது? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. திடீர்னு தள்ளி கொண்டப்போ உங்க பொண்ணு பயப்படலைங்க. அது துடிச்ச துடிப்பை பார்த்து நான் தான் அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். என்னமோ தம்பி, நீ இங்கே இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவோ உதவி. இது என்னங்க பெரிய உதவி? ஒருத்தர் கஷ்டப்படுறப்ப உதவி செய்யறதா மனித தன்மை. தம்பி, நான் உன் எதிரிலேயே புகழக்கூடாது. உன்னை போல மரியாதை, நல்ல குணம், பெருந்தன்மை இருக்கிற ஒரு பிள்ளை பார்த்து இந்த காலத்துல ரொம்ப அபூர்வம். எப்பவும் அப்படி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்.
பலே குறும்புக்காரியா இருக்கிய. உனக்கு ஏமாத்த கூட தெரியுமா? சாமர்த்தியம் எல்லாருக்கும் பொதுதானே. அடடே, உனக்கு பேசக்கூட வருமா? நான் என்ன ஊமையா? இத்தனை நாள் பேசாம இருந்தியே. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? மனசு இருந்தா எவ்வளவோ விஷயம் இருக்கு. விஷயம் இருந்தா பேசுறதுதானே. நானே பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா நீ விரும்புவியோ மாட்டியோன்னு சில சமயங்கள்ல உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும், பேசவே தோண மாட்டேங்க. நான் பார்க்கும் இடமெல்லாம் உன் பால்வடியும் வதனம், கேட்கும் ஒலியெல்லாம் உன் சுந்தர சிரிப்பு என்னை தடுமாறச் செய்கிறது சுமதி. எதுலயும் கண்ணியம் வேணும். என்ன தம்பி சிலையாட்டம் நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல, என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். என்ன ஊர் நினைவும் அப்பா பத்தி ஞாபகம் வந்துடுச்சோ? ஆமா, நேற்றுதான் லெட்டர் வந்தது. என்னன்னு? உனக்கு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், உடனே வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் படிக்க வேண்டியது அப்படின்னா? நோனோ, என்ன கேட்காம அப்பா எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டார். பையன் பரீட்சை முடிஞ்ச பிறந்தான் நான் இதை பத்தி உனக்கு கேட்க முடியும். அது சரிங்க, இந்த போட்டோக்களை பாருங்க, பிடிச்சிருந்தா அப்புறம் தம்பியை கேட்டுக்கிட்டு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி, வைரக்கடை வைத்தியநாத முதலியார் மக, ஒரே பொண்ணு. அப்போ வைரமாவே நம்ம வீட்டுக்கு வரும். என்னங்க இது நேராவே நிக்கல? டான்ஸ் ஆடுற போசப்பா. ஆஹா, நல்லா நாட்டியம் ஆடும், ரொம்ப கப்பெல்லாம் வாங்கியிருக்குங்க. ஏற்கனவே வீட்டுல கப்பு டம்ளரு எல்லாம் இருக்குதுங்க. நீ சும்மா இருக்கிட்டு. ஏனுங்க, நாட்டியம் ஒரு கலை. கட்டுப்பாடு இல்லாதவங்க தான் கலைக்கு அடிமையாக முடியும். பண்பாடு மாறாத நம் தமிழ்நாட்டு குடும்ப பெண்கள் கலையை தாங்க ரசிக்கணுமே தவிர மற்றவங்க தங்களை பார்த்து ரசிக்கும்படி நடக்கக்கூடாது. சரி, இத பாருங்க, டிஎஸ்பி மக, நல்ல பாடகி. வீட்டுக்காரியும் எதையும் கவனிக்காம அம்மா பாட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எங்க தம்பி தாளம் போட வேண்டியதான். நல்லா சொன்னடா கிட்ட. இத பாருங்க, சாதாரண படிப்பும் போதுமான அறிவும் சுமாரான அழகும் கணவனை தெய்வமா மதிக்கிற குணமும் அடக்கமும் உள்ள ஒரு கௌரவமான குடும்பத்து பெண்ணா இருந்தாதான் என்னுடைய மருமகளாக வர முடியும். என்னடா கிட்ட? இவ்வளவு சுருக்கமாவும் விளக்கமாவும் யாராலையும் சொல்ல முடியாது நிஜமா. ஒலியெல்லாம் உன் சுந்தர சிரிப்பு என்னை தடுமாறச் செய்கிறது சுமதி. எதுலயும் கண்ணியம் வேணும். ஸ்பிளண்டிட் சுமதி, ஸ்பிளண்டிட். தேங்க்யூ சார். சுமதி, உன் பாட்டுல நான் அப்படியே மெய்மறந்து. தூங்கிட்டீங்களா? இல்ல சுமதி, நீ பாடியது வெறும் பாட்டல்ல, என் இதய நரம்புகளை ஒவ்வொன்றாக மீட்டி தெய்வீகமான பிரேம கீதம் பாடினாய். அடட, வர்ணனை பண்ண கூட தெரியுதே. இதென்ன பிரமாதம்! இன்னும் கேள். அந்தரத்திலே அரங்கம் நிர்மாணித்து ஆனாவிலேயே வர்ணனை தேடுறீங்களா? இரு இரு. ஆழ்கடலின் நீளத்தை சுவராக நிறுத்தி தவழ்ந்து செல்லும் காற்றை தரையாக்கி வண்ணமலர் இதழ்களை வகையாக அதில் பரப்பி அந்த இனிய மாளிகையிலே இதயராணியான உன்னோடு இரவும் பகலும் இன்பத்தின் எல்லையிலே மிதக்க துடிக்கிறேன் சுமதி. ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். நான் என்ன சொன்னேன்னு இப்ப எனக்கே புரியல. ஒன்ஸ் மோர் அம்ல ஒன்ஸ் மோர். இவ்வளவுதானா? பின்ன வார்த்தைகள் அழகா இருந்தா கிளாப்ஸ் தானாவே கிடைச்சிடும். சுமதி, சுமதி, சிரிச்சு சிரிச்சு என்ன சித்திரவதை செய்தியை தவிர கனிவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே. என்ன பேசுறது? காதல் ததும்புபடியா ஏதாவது பேச. காதலா? அப்படின்னா போச்சு, பாராட்டுதல் இல்லாத நாடகம் மாதிரி ஒரே டவுனா போச்சு. சுமதி, அந்த பவித்திரமான வார்த்தைக்கு உனக்கு அர்த்தமே தெரியாதா? பின்ன எதுக்காக என்கிட்ட இவ்வளவு அன்பா பழகுற? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. உண்மையாவா? ஓ காட், என் ஹார்ட் நின்னுடும் போல இருக்கே. ஏ பரந்தாமா, ஏ தயாநிதி, ஏ கருணாநிதி, என்ன உன்னுடைய தயவு, என்ன உன்னுடைய கருணை. அப்பா,
என்ன தம்பி இது? ஒண்ணும் இல்ல, எங்க காலேஜ் டிராமா, அதுக்காக ஒத்திக, அவ்வளவுதான். இதுக்கு ரொம்ப நாளா ஒத்திக்க பண்றியா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா. ஏன் சார்? இல்ல, ரொம்ப நல்லா நடிக்கிறிய, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் என்னைக்கும் உண்டு தம்பி, பயப்படாத. தேங்க்ஸ். லாஸ்ட் மந்த் ஜவுளி கடை பில்லு இன்னைக்கு பே பண்ணணும். எனக்கு 300 ரூபாய் வேணும். இங்க என்ன நோட் அடிக்கிறாங்கன்னு பாத்தியா? உன்னுடைய அனாவசியமான செலவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் கிடையாது. ஆமா, நீங்க மட்டும் ரொம்ப அவசியத்தோட செலவு செய்றீங்களா? டோன்ட் டாக் நான்சென்ஸ். போகும்போதே அவசரம். இந்த குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த அயோக்கியம் வேற வந்து சேர்ந்திருக்காங்க. ஏன் பிரதர், உன் பர்சனாலிட்டிய பார்த்து அவன் சொக்கி விடுவான்னு நினைக்கிறியா? அது நடக்காது பிரதர். உங்க பிரதர் அவ என்ன பெரிய பத்தினியோ? என்னை விட மோசமான ஆளுக கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சுத்துறா பிரதர். வெரி குட் பிரதர், வெரி குட். அப்ப அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லுங்க, நம்ம ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்றேன். அவ எங்கேயாவது சுத்துவா பிரதர். உந்தா நாள் ஒபேரா தியேட்டர்ல பார்த்தேன், நேத்தைக்கு லால் பாக்ல பார்த்தேன், இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தேன். அவ கூட ஷோக்கான ஒரு பைலர் பிரதர். அவ புருஷனோ என்னவோ? இல்ல பிரதர், அவ புருஷன் ஒரு பெரிய டாக்டரா. அவனும் பெண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ண முடியாம சுத்துறான். இவ ஏன் கெட்டு போக மாட்டான்னு கேக்குறேன். அவ்வளவு ஜோரா இருப்பாளா? வார்த்தையே இல்ல பிரதர் வர்ணிக்க. பியூட்டிஃபுல் ஃபேஸ், வெரி பியூட்டிஃபுல் ஐ, வெரி வெரி பியூட்டிஃபுல். நான்சென்ஸ். இனிமே இங்க நின்னா மரியாதை கெட்டுடும். கெட் அவுட். ஐயா உங்களை பத்தி கேட்டாருமா? என்ன சொன்ன? கிளப்புக்கு போயிருக்கிறதா சொன்னேன். வர வேண்டும். உன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவ்வேளை இதோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க மனைவி. மனைவி? மட்டுமான வார்த்தை. கேவலம் ஆடவனுக்கு விற்கப்படும் அடிமைக்கல்லவா அந்த பெயர்? உன்னை நான் மனைவியாக நடத்துவேனா? அப்படின்னா தேயாத முழு நிலவே, தெவிட்டாத நருந்தேனை, வாடாத மென்மலை, வளராத இளங்கு. என்னம்மா? கன்சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பயங்கரமா சிரிக்கிறாரு. ஆமா சிரிக்கிறாரு. மண்டோகம் எப்படி? இவளை கண்டு நானா சிரிக்கிறேன்? பகலாக்கி கொண்டு திரிகிறாளே இந்த பாரிஸ் நகரத்து அழகி, இவளை கண்டு ஊர் சிரிக்கிறது. உலகம் சிரிக்கிறதா? உலகம் சிரிக்கிறது. ஏனடி வெளிக்கிறாய்? உன் சீர்கெட்ட சுதந்திரம் சிதறிவிட்டதே என்றா? உன் பாழாய் போன உரிமையை நான் பறித்து விட்டதை பார்த்தா? படித்துவிட்ட திமிரிலே நீ பாதி மாறி நடந்தால் அந்த பழி என்ன நடி சேரும்? நாகரிகத்தின் எல்லையிலே நீ நாட்டியமாடினால் அதை கண்டு நான் வேண்டிய நான் தான் அடி. பத்தினியை கண்டிக்க தெரியாத பைத்திய, மனைவியை திருத்த முடியாத மடையன் என்று 4 பேர் ஏசும்போது தன்மானம் படைத்தவன் எவனுக்கு ரத்தம் கொதிக்குமே? அது தெரியாதது உனக்கு? எங்கடி போகிறாய்? இப்பொழுது மணி என்ன? சொல்லடி சொல்லடி.
சார் எல்லாம் பாசாங்கடா, முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளி. சுமதி, என்னப்பா? ஒண்ணு கேட்கணும்மா. சீக்கிரத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள என்னப்பா அவசரம்? இல்லம்மா, உனக்கும் வயசாயிடுச்சு. நம்மளும் ஏழைங்க. ஊர்ல 4 பேர் நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா அப்படி என்னப்பா தப்பா நடந்துகிட்டேன்? ஒரு வாலிப பையனை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தா. அதுவே போதும்மா நம்ம ஜனங்களுக்கு கதையை கட்டி விடுங்க. நீ அவனோட பேசுற பழக்க, அதனால ஏற்படுற விளைவுகளுக்கு நான் தானே அம்மா ஜவாப்தாரி. உங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த கவலையெல்லாம் இருக்காது. இந்த உத்தம்பி உன்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். சுந்தரம் நல்லவன் தான். ஆனா இந்த உலகத்துல யாரையும் சீக்கிரத்துல நம்ப முடியாதம்மா. இப்படி நம்பிக்கிட்ட குடும்பங்கள் நான் எத்தனையோ பார்த்திருக்கேன். ஒரு தவறு நடந்ததுன்னா பின்னால் அதை திருத்தவே முடியாதம்மா. அப்பா, இதுவரையில் நான் செய்த குற்றத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஆனா உங்களுக்கு பிறந்த மகள் என்னைக்குமே தவறான பாதையிலே நடக்க மாட்டாள் அப்பா. இது என் தாயின் மேல் ஆணை. அழாதேம்மா, உன் குணம் எனக்கு தெரியாத. ஏதோ என் அனுபவத்துல நான் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுக்கிட்டு உனக்கு புத்திமதி சொன்னேன். நீங்க எனக்கு புத்திமதி சொல்லாம வேற யாருப்பா சொல்லுவாங்க? இனிமே உங்க மனசுக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன்ப்பா. என் மனசுல என்ன தெரியுமா இருக்கு? வெளிப்படையாக சொல்றேன். நீ சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும், அவனே எனக்கு மருமகனாக வரணும். இதுதான் இருக்கு. நீ அவனோட பேசி பழகு. ஆனா அதுக்கும் ஒரு எல்லையை வகுத்துக்கும். அவனுடைய உறுதியும் நமக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு ஆண்டவன் விட்ட வழியாகட்டும். ஏன் சுமதி? சரிப்பா. எனக்கு அவசரமா ஒரு 4000 ரூபாய் வேணும். இன்னும் 4000மா? மிஸ்டர் கோகு, நீ அடிக்கடி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிற, நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 16000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். இனிமே என்னால் முடியாது கோகு. அப்படி சொல்லாத மிஸ்டர் மூர்த்தி. நாளைக்கே அந்த செட்டியாருக்கு பணம் கட்டி ஆகணும், இல்லைன்னா என் மானம் போகும். பிளீஸ். சரி, இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால கடைசி தடவையா உதவி செய்யறேன். மிஸ்டர் கோகு, இதுல கையெழுத்து போட்டாதான் என்னால பணம் கொடுக்க முடியும். என்ன இது? வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் கூடவா? இதனால என்ன, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதானே. தேங்க்ஸ் மிஸ்டர் மூர்த்தி. நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னும் சிறிய பூச்சி சிலந்தி கூட்டிலே சிக்கி விட்டது. அன்புமிக்க அண்ணா, இங்கு நானும் அப்பாவும் சுகம். உங்களுடைய நலனையும் அறிய ஆவலாய் இருக்கிறேன். இங்கு அப்பா பணமுடையால் மிகுந்த கஷ்டப்படுகிறார். உன்னால் முடிந்தால் 500 ரூபாய் அனுப்பினால் நலமாயிருக்கும். உனக்கு எவ்வளவு சிலவோ என்னவோ தவறாக எண்ண வேண்டாம். முடிந்தால் ஒரு முறை வந்து போகும். பணம் அனுப்பும், பணம் அனுப்பும். என்னால உனக்கு ரொம்ப சிரமம். சிரமமா? நான் இது ஒரு பாக்கியமால நினைச்சிருக்கேன். கையில தரக்கூடாதா? தரலாம், ஆனா படிப்பு மேல ஓடாதே. இப்ப மட்டும் என்ன, புஸ்தகத்தை பார்த்தா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பக்கத்திலையும் உன்னுடைய உருவம் தான் தெரியுது. சரிதான், நீங்க பாஸ் பண்ண மாதிரிதான். முதல்ல காப்பிய குடிங்க, நான் போகணும்.
சுமதி, உனக்கு உதாரணம் இந்த காபி தான். காப்பியா? பாலை போல உன் உள்ளம், சர்க்கரையை போல உன் குணம், அப்புறம் காப்பி பொடிய போல என் நிறமா? சேச்சே, காப்பி பொடியை போல இந்த என்னடா சமயத்துல கால வாரி விட்டுடுது இந்த கற்பனை. சரி சரி, உங்க கற்பனையை கொஞ்ச நாளைக்கு கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படி. நல்லா இருக்கு. உன் சமாச்சாரம் என்ன பாருங்க. அது சரி, எவ்வளவு ஆச்சு? நீங்களே பாருங்களேன். 3 மாசங்க. 122 ஒரு படி 5 ஆளாக்கு பசும்பாலுங்க. சரி. 6 ஆளாக்கு எருவ பாலுங்க. அதுல 21 நாள் 4 ஆளாக்கு பசும்பாலு ஊத்திருக்கனுங்க. ஆச்சுங்களா? ஆச்சு. அப்புறம் ஒரு 13 நாளுக்கு கூட 3 ஆளாக்கு ஜாஸ்தியா வாங்கி இருக்குது. அவ்வளவுதாங்க. மயக்கம் வருது. நான் ஒண்ணும் மோசம் பண்ணிட மாட்டேனுங்க. ஐயோ அப்பா, நீ சொன்ன கணக்க கூட்டி கழிக்கிறதுக்குள்ள என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் போல் இருக்க. தொகையை சொல்லு. மொத்தம் 374 ரூபாய்ங்க. ஆமா, பால்ல ஊத்துற தண்ணி சேர்த்ததானே? இல்லைங்க. இல்லையா? தண்ணி ஊத்தாமலா இருப்ப நீ? அப்பா என்னைக்கா நீ தண்ணியில பால் ஊத்துற ஆசாமி இல்ல? போய் சேரு. வரணுங்க. சரிங்க. உல்லாசமான கிளப்ல மாத்திரம் உலகம் கிடையாது லீலா. சரிதான். வேதாந்தம் வேற பேச ஆரம்பிச்சியா? வேதாந்தம் இல்ல லீலா, இது வெளி உலக தொடர்பினாலே நான் கத்துக்கிட்ட பாடம். எங்களால உன்னோட பேச முடியாது தெரியுமா? இன்னைக்கு இவளுக்கு புத்தி பிசுகி இருக்கு. நமக்கு டைம் ஆச்சு. பாடி லீலா. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். இந்த வேலை எது? எதுவா? சொந்த வீட்டிலேயே புருஷன் கிட்டே திருடுறது. திருட்டா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. என் மேல நீங்க இது மாதிரி வீண் பழிய சுமத்தாதீங்க. ஆஹா, நடிப்பு பிரமாதம். பணத்தை எடுத்தாயா இல்லையா? பணமா? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. கேட்டு கேட்டுத்தானடி நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். உன் நேர்மையற்ற போக்கினால் என் வாழ்வை நாசமாகி விட்டதடி வஞ்சகி. சாந்தம் தோய்ந்த என் உள்ளத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கினாய். களங்கமற்ற என் மனதில் கடும் புயலை எழுப்பினாய். உன் சொகுசான வாழ்க்கைக்கு சூழ்ச்சி செய்தாய். உன் மோகவெறியிலே மிதந்த நான் தந்தையை மறந்தேன், ஆரோக்கிய தங்கையை துறந்தேன், அன்பை குழி தோண்டி புதைத்தேன். நன்றி மறந்த நயவஞ்சகனானே. நன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்தது போதாது என்று என்னையும் நாசமாக்க பார்க்கிறாய். சிச்சி, பெண் வர்க்கத்துக்கு நீ ஒரு அவமான சின்னம். அவமான சின்னம்? உண்மைதான். கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் கல்லிலும் உள்ளிலும் நடந்த போது உங்களை பற்றி கவலை இல்லாமல் காலம் கழித்தனர். உண்மையிலேயே ஒரு அவமான சின்னம் தான். நீங்கள் பொறுப்பில்லாமல் அலைந்த போது சிறுக சிறுக அணைந்து கொண்டிருக்கும் குடும்ப விளக்கை மறுபடியும் ஒளிபெற செய்ய தவறிவிட்டனர். அதற்காக வெட்கப்பட வேண்டியவள்தான். ஆனா ஒரு பெண்ணின் உள்ளத்தில் எழும் ஆசாபாசங்களை உணரும் மனித ஹதயம் உங்களுக்கு இருந்திருந்தால், என் வேதனை நீங்கள் அறிந்திருந்தால், எப்படி வெறி கொண்ட உணர்ச்சியோடு பேச மாட்டீர்கள்? என்ன வெறிபிடித்தவனா? உண்மையை சொல். போய் பேச. நான் கடனாக வாங்கி வந்த பணத்தை தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு திருடினாலே இவளை நான் விடப்போவது. அம்மா எப்படாதீங்க. நான் தான் பணத்தை திருடினேன். என்ன சொல்றேன்? உங்களுக்கு தெரியாம பீரோவில் இருந்து 2500 ரூபாய் திருடினேன்னு நான் நிஜத்தை சொல்றேன் சார். என்ன கேட்காம எடுக்கலாமா? நீ கேட்டா கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையே சார். அதுக்காக இப்படி மோசமான காரியம் செய்யறதா சார்? உங்களை பத்தி 4 பேரு கேவலமா பேசும்போது என்னுடைய மனசு பொறுக்கல. அதுக்காகத்தான் இந்த பணத்தை எடுத்து சில்லற கடனை எல்லாம் தீர்த்த. இதோ பாக்கி பணம் கணக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு. இந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் சார் இந்த குத்தத்தை செய்தேன். இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கவலைப்படல. கன்சாமி, உன்னை நான் டிஸ்மிஸ் செய்திருக்கேன்.
தேங்க்யூ சார். இந்த காலத்துல எந்த பதவியும் யாருக்கும் சாசனம் இல்லை. அப்படி நினைக்கிறது தப்பு, மிஸ்டேக். அம்மா நான் வர்றேன். கந்தாவே, இந்த மாதிரி நிலைமையில நீ கூட வாங்கல விட்டுட்டு போற. உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவம்மா. எங்க இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். வர்றேன். ஆமா, ஊருக்கு போனா என் நினைவு கூட உங்களுக்கு இருக்காது. சுமதி, காதலிச்சு கைவிடுற அநாகரிக கும்பல்ல நான் இன்னும் மெம்பர் ஆகல. பெண்களை சுலபமாக பேசி மயக்க ஆண்களுக்கு தெரியும்னு கதைகள்ல படிச்சிருக்கேன். கதை எழுதுறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பிரபுத்தியே இருக்காது. உங்களுக்கு இல்லாமலா இவ்வளவு காலம் உன் மேல உயிரா இருக்க? நிஜமாவா? பொய் சொல்வேனா? காலேஜ் நாடகத்துல காதல் நடிப்புல கூட நீங்க முதல் பரிசு வாங்கியிருக்கீங்களாமே. ஆமா, கதாநாயகி நீன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண. எப்படி கிடைக்காம போகும் பரிசு? அப்பப்பா, பூராவும் பேசியே திட்டுறீங்களே. வேற வழி? அப்புறம் என் வாழ்க்கை பூரா நீ பேசுறதுதானே நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். ஆமா, கற்பனை செய்யறவங்க காரியத்துல செயலாற்ற மாட்டாங்களாமே. யார் சொன்னா? ஷாஜகான் கற்பனை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு தாஜ்மஹால் இருக்க முடியாது சுமதி. உள்ளத்துல நினைக்கிறத உருவாக்குறது தான் புத்திசாலிகளோட திறமை. அப்போ உங்க திறமை இன்னும் ஒரு மாதத்துல தெரியும். ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி உடனே திரும்பி வருவேன். உன்னை என் வாழ்க்கை துணைவியை அழைச்சிக்கிட்டு போக. நம்பலாமா? நல்ல மனுஷன் ஆண்டவனை நம்புற வரைக்கும் நீ என்ன நம்பலாம். நான் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு திருடி இருக்கேனே, உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எதை? என் இதயத்தை. ஏன் சுமதி, நான் சொன்னது பொய்யா? அந்த திருட்டு நடந்து ரொம்ப நாளாச்சு. நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? எப்போ தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆனா சமயம் வரட்டும் இத பத்தி விசாரணை நடத்தலான்னு பேசாம இருந்தேன். விசாரணை நடத்தி என்ன செய்ய போறீங்க? தண்டனை கொடுக்க போறேன். என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை. எந்த சிறையில? என் இதய சிறையில. நீங்க அப்படி தண்டிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். வேற என்ன செய்யறது? பொல்லாத வாயாடி. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். தம்பி வந்துருச்சு கஜமா. வாங்க தம்பி வாங்க. ஏ கிட்டு, நீ என்னமா இருக்க? போங்க தம்பி. என்னடா இது வந்தோட போங்கிற? அப்பா பாசுந்தர், ரயில் பிரயாணம் வசதியா இருந்ததா? இருந்ததப்பா. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதுனியா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. ரொம்ப இழைச்சிருக்கிறியடாமா. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதை விட யா இருந்தது இல்லப்பா. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசு.